ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. எனக்கு பிடித்த வாசகம்னு ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதில் உடனே என் கவனத்துக்கு வருவது திருக்குறள் தான். திருக்குறள் மாதிரி அவ்வளவு அந்த பட்டு கத்தரித்தார் போலன்னு சொல்லுவாங்க, நறுக்கு தரிச்சா போல வள வள வளன்னு ஒரு வார்த்தை இருக்காது. எது தேவையோ அதை தாண்டி ஒரு சொல் இருக்காது. எது வேண்டுமோ அதற்கு ஒரு சொல் கூட குறைவாக இருக்காது. அப்படி நிறைய சமயத்தில் லைஃப்பில் என்ன செய்யறது, இதுவா அதுவா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லா இருக்கணுமா, முடிவு எடுக்க முடியலன்னு தயக்கங்கள் வருகிற போது எனக்கு எப்பவுமே திருக்குறள் தான் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நிறைய வாசகங்கள் திருக்குறளில் நான் ரொம்ப அடிக்கடி நினைத்து கொள்ளுவது வள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறள், கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இப்போ வள்ளுவர் திருக்குறளில் 5 பறவைகளை பற்றி தான் பேசியிருக்கார். மொத்த திருக்குறள்லையும் மயிலை பற்றி சொல்கிறாரு, ஆந்தையை பற்றி சொல்கிறாரு, அப்புறம் அன்னப்பட்சியை பற்றி சொல்கிறாரு, காக்கை அதை பற்றி சொல்கிறாரு, 5வது அவர் சொல்கிறது கொக்கு. இந்த 5 பேர்ட்ஸ் தான் இருக்குது திருக்குறளில். கொக்கை பற்றி அவர் சொன்னது தான் இப்போ நான் சொன்ன வாசகம், கொக்கொக்க கூம்பும் பருவத்து. நீங்கள் ஒருவேளை கிராமத்துலலாம் இருந்தீங்கன்னா கண்மாக்கரை ஓரம் ஆத்தங்கரை ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கு நிற்கும். எப்படி நிற்கும், ஒரு காலை மடித்து வச்சுக்கு நிற்கும், நின்றுக்கிட்டே இருக்கும். ஆத்தங்கரை பக்கத்தில் கொக்கு எதுக்கு நிற்குது, மீன் போனால் சாப்பிட தானே நிற்குது. மீன் போகும் ஆனால் சாப்பிடாது. அப்போ பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நீ ஆத்தங்கரை பக்கத்தில் காலை மடிச்சுட்டு நின்றுட்டுருக்க, வருஷம் மீன் போகுது, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கொக்குகிட்ட கேட்கணும்னு நமக்கு தோணும் இல்லை? அப்படி ஒரு வேளை கேட்டால் கொக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியுமா, இதெல்லாம் குட்டி குட்டி மீன், நான் இதுக்காக வெயிட் பண்ணல, எனக்குன்னு பெரிய மீன் ஒன்று வரப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு கொக்கு பதில் சொல்லும். நம்ம உடனே கொக்குகிட்ட கேட்போம், உனக்கு அறிவு இருக்கா, அது வருமா வராதான்னு உனக்கு எப்படி தெரியும், வர்ற மீனை சாப்பிட்டு பசி அதை நீ தீர்த்துப்பியா, பெரிய மீன் தான் வரும்னு காத்திருப்பியான்னு கொக்குகிட்ட நாம் கேட்டால் கொக்கு நம்ம பார்த்து சிரிக்கும். அதைத்தான் ஔவையார் சொன்னாங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு, தனக்கு எது தேவையோ அதற்காக காத்திருப்பது தான் வாழ்க்கை. அப்படி ஒருத்தர் காத்திருக்கிற போது சின்ன சின்னதாக முன்னாடி வரும். அப்போ நம்ம கொக்கிட்ட கேட்போம், சரி பெரிய மீன் வரும்போது வரட்டும் அதை சாப்பிட, அது மட்டும் பசிக்கு ஒரு சின்ன மீனை நீ சாப்பிட்லாம் தானே, முன் பசிக்கு. நம்ம கூட வீட்டில் ரொம்ப பசி எடுத்து அம்மா இன்னும் சோறாக்கலைன்னா என்ன செய்வோம், ஒரு முறுக்கு எடுத்து தின்னுவோம்ல, அது மாதிரி பெரிய மீன் வரும்போது வரட்டும், நீ சின்ன மீனை சாப்பிட்லன்னா கொக்கு சொல்லும், சின்ன மீனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது அந்த மீன் வந்துருச்சுன்னா இதை துப்பிட்டு அதை பிடிக்கிற அளவு எனக்கு டைம் இருக்காது, நல்ல பசியாக இருந்தாலும் இருப்பேனே தவிர எனக்கு எது தேவையோ அதை விட சின்னது எனக்கு வேண்டான்னு கொக்கு சொல்லும். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் சில சமயம் பெரிய லட்சியங்கள் கனவுகளுக்காக நம்ம காத்திருப்போம். அது வர்றப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறான் பையன், ஆனால் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் ரீல்ஸாக வந்துட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் பார்த்தா என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா 5 நிமிஷத்தில் முடியுமா அது? நீ படிக்கிற நேரத்தில் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். இதுதான் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது. ஒன்று வேணும்னு நினைக்கிறோம், அதுக்காக காத்திருக்கோம், காத்திருக்கிற நேரத்தில் தவம் மாதிரி அதுக்காக மாத்திரமே காத்திருக்கணும். அடுத்த லைன் சொல்கிறாரு வள்ளுவர், இந்த கொக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்ததுல கடைசியில் வந்துருச்சு பெரிய மீன். மீன் வந்த உடனே கொக்கு என்ன செஞ்சுது, நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை நடக்கும், ஒரு வாய்ப்புக்காக காத்திருப்போம், அது வர நேரம்னு பார்த்து வேற எங்கேயா போயிடுவோம் நம்ம. ஐயோ அன்னைக்கு மாத்திரம் நான் ஃபோனை எடுத்திருந்தேன்னா இது மாதிரி நமக்கு நடக்கும்ல. ஆனால் எந்த கொக்காது ஒரு மீனை குத்த போய் அதை மிஸ் பண்ணதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? பண்ணவே பண்ணாது. குத்தொக்க சீர்த்த இடத்து, உனக்கு வாய்ப்பு வர்ற மட்டும் காத்துரு, வந்துருச்சுன்னா கொக்கு மீனை குத்தினா மாதிரி ராஜா விடாம அதை குத்து. இதுதான் வள்ளுவர் நமக்கு சொல்லுவது. அதனால பல சமய வாழ்க்கை என்பதே காத்திருத்தல் தான். அப்படிதானே? நமக்கு தேவையானது, நமக்கான இடம், நான் தான் அங்கே இருக்கணும், ஆனால் இன்னும் எனக்கு அது சரியாக வரல அப்படின்னு நிறைய பேர் காத்திருக்கோம். ஒரு நல்ல வாழ்க்கைக்காக, ஒரு லட்சியத்துக்காக.
எதுக்காகவோ காத்திருக்கோம். காத்திருக்கிற போது தவம் செய்வது போல காத்திருக்கணும். அந்த வாய்ப்பு வர்ற போது கொக்கு மீனை பிடிச்ச மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு இப்போ நான் இவ்வளோ நீளமாக பேசியிருக்கேன்ல, எவ்வளவு சொற்களை நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் வெறும் 7 சொற்களில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து, மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் இந்த வாசகம்தான். வாழ்க்கையில பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்திய நபர் அப்படின்னு 2-3 பேர் இருக்காங்க. மிக முக்கியமா சொல்லணும்னாக்க எங்க நடுவர் சாலமன் பாப்பையா சார் தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து பட்டிமன்றத்தினுடைய சக்கரவர்த்தியா அவர் ஏற்கனவே இருந்தார். அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க எல்லாருமே மதுரையில தான் இருந்தாங்க. நான் வந்து அப்போ வங்கி பணியாளர். அப்போதான் எனக்கு திருமணமாகி முதல் மகள் பிறந்திருந்தா. அதனால பட்டிமன்றத்துக்கு போகணும், பேச்சாளர் ஆகணும்ல எனக்கு கனவுகள் எதுவுமே கிடையாது. அது எனக்கு பிடிக்கும், மேடையில் பேசுவது எனக்கு பிடிக்கும், இலக்கியம் எனக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி பேச்சாளர் கனவுலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஒரு முறை சென்னையில் வந்து அவங்க ஒரு பட்டிமன்றத்தை கேசட்டுக்காக ரெக்கார்ட் பண்ணாங்க. அது ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்டூடியோக்குள்ளேயே நடக்கும் அது. அந்த ஒரு நிகழ்வுக்காக அவர் சென்னைக்கு வந்திருந்தார். அவங்க டீமில் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு புதுசாக ஒரு பேச்சாளரை கொண்டு வரலான்றதுனால, எப்பா அந்த காலேஜ்லலாம் பரிசு வாங்குவனால ஒரு பொண்ணு, அவ கூட பாரதி, அவ கம்பன் கிழக்கு போட்டியிலலாம் பரிசு வாங்கியிருக்காளே, அந்த பொண்ணு வேணால் பேச சொல்லலான்னு அவருக்கு தான் ஒரு சஜஷன் வந்திருக்கு. எப்படியோ அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. லேண்ட்லைன் நம்பர் எப்படியோ தேடி பிடிச்சி என்னை சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் பேசி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை வந்து பேசுமா, அது ஆடியன்ஸ் இல்லைல்ல, நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லி நான் போய் அந்த சின்ன ஸ்டூடியோவுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவர் நடுவராக இருக்கார். அன்றைக்கு பேச்சுலகில் ரொம்ப பிரபலமாக இருந்த பல பேர், திரு ராஜா அவர்கள் உட்பட, தாக்கு சுப்பிரமணியம் ஐயா, காந்திமதி அக்கா, எல்லாருமே அதில் பேசினாங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். அதனால் பேச ஆரம்பித்த உடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஒன்றுமே சொல்லு வரல, என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே நிற்கிறேன் நான். பேசுமா, தனியை குடிச்சிக்கோ, பேசு அப்படின்றாங்க. நல்ல வேளை ஆடியன்ஸ் இல்லை, இது வந்து ஸ்டூடியோக்குள்ளே நடந்ததுனால. அப்புறம் எப்படியோ தடுமாறி பேசி முடிச்சு, அவங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. அவங்களும் நல்லா பேசிட்டாங்க. நான் அப்புறம் மன்னிச்சுக்குங்க ஐயான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்படி வர்றது தானே அப்படின்னு சொல்லி அடுத்த மீட்டிங்க்கும் என்னை கூப்பிட்டாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். எனக்குள்ள என்ன ஸ்பார்க் இருந்தது அவர் பார்த்தாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அழைப்பு தான் வந்து ஒரு பேச்சாளராக என்னை மாற்றியது. அப்போவே அவங்க சன் டிவி பட்டிமன்றங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப லேட்டாக தான் போனேன். அப்போ ஒரு சன் டிவி பட்டிமன்றத்தில் என்ன ஒரு பேச்சாளராக அவர் அழைத்தார். நான் போய் பேசி அதுக்கு ராஜா சாருக்கு எதிரணியில் என்ன அவர் பேச வச்சார். அதுக்கு பிறகு அதுவே ஒரு தொடர்கதையாகி போனது. ஆனால் எனக்குள்ளே இருந்த ஒரு பேச்சாளரை, நானே மறந்து போயிருந்த ஒரு பேச்சாளரை, அந்த இடத்துல நான் சரியாக செய்யலைன்னா கூட ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அந்த நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்து பேச்சு மேடைக்கு என்னை வரவழைச்சது அவர் தான். அது மாத்திரம் இல்லை, பல பேர் என்ன செய்வாங்க, நீங்கள் உங்கள் நிறுவனங்களில் அலுவலகங்கள் எல்லாம் இதை பார்ப்பீங்க, பிஸ்னஸ்லலாம் பார்ப்பீங்க. உங்களை ஓரளவு வளர விடுவாங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஓரளவு உங்கள் வளர்ச்சியில் அவங்க ஆர்வம் காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க நினச்சதை விட அதிகமாக வளர்ந்துட்டீங்கன்னா அவங்களே உங்களை கட் பண்ணிடுவாங்க. அதான் நீங்கள் வளரலாம், ஆனால் அவங்க தோளுக்கு மேலே நீங்கள் வளர்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். பேச்சுலகத்துலேயும் கூட அது ரொம்ப உண்டு. அது எல்லா இடத்துலையும் இருக்கும் தானே, எந்த இடத்துல அரசியல் இல்லை. ஆனால் எங்கள் நடுவர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர். அவருடைய பெருந்தன்மை என்பது மலையை போன்றது. அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸுமே ரொம்ப அதிகம். அதனால் நாங்கள்லாம் கைத்தட்டல் வாங்கினா அவர் பயப்பட மாட்டார். சில பேர் அதுக்கு பயப்படுவாங்க. நமக்கு கீழே பேசுகிறவங்க நிறைய கைத்தட்டல் வாங்கிட்டா அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்க. அவர் வந்து நாங்கள் பாராட்டு வாங்குவதை ரொம்ப அங்கீகரிப்பார், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார்.
தவறாக ஏதாவது பேசி நான் கூப்பிட்டு கடுமையாக கண்டிப்பார். தவறாக பேசுறதுன்னா என்ன, சில சமயம் ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடும். ஒரு பேச்சாளருக்கு மிகப்பெரிய தேவை வார்த்தைகளில் கண்ட்ரோல். எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை வந்தால் கூட எல்லார் எதிரிலையும் சொல்ல மாட்டார், தனியாக கூப்பிட்டு கடுமையாக கண்டிப்பார். அது மாதிரி ஸ்டேஜில் நிற்கிற போது நம்ம தோற்றம் எப்படி இருக்கணும், கேட்குறவங்களுக்கு நம்மளுடைய சொற்கள் தான் கேட்கணும், வேற எந்த இடத்துலையும் அவங்க கவனம் போயிடக்கூடாது. இந்த மாதிரியான அடிப்படைகளை ரொம்ப மென்மையாக சட்டில் சொல்லி தருவார். எனக்கு வந்து கடுமையான அலுவலக பணி, வீட்டில் 2 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. அதனால் பேச்சு மேடைக்கு நான் போவதிலேயே பல தடைகள் இருக்கும். வருவேன்னு சொல்லுவேன், அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஐயா வர முடியலங்கய்யா. இது எதையுமே பெருசாக எடுத்துக்காம, அவளுடைய வேலை அப்படிப்பா, நாம தான் புரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு தூரம் ஒரு மென்டர் அப்படிதான் சொல்லணும். அவர் இருந்ததுனால தான் பேச்சுலகத்தில் காலந்தள்ளுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. உள்ள வரதே ரொம்ப கஷ்டம், காலந்தள்ளுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் மாதிரியான ஒரு ஒரு தகப்பனுக்கு இணையாக வழிகாட்டி வேற யாராவது அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்குன்னு நான் சொல்றது எல்லாத்தையும் அவர் ஒத்துப்பாரு, அவர் கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்குள்ள கருத்து மாறுபாடுகளும் இருக்கும். அதை நாங்கள் பேசுவோம், மேடையில் இல்லை, மேடைக்கு வெளியில கூட நாங்கள் பேசுவோம். ஆனால் அது எதுவுமே அவர் எங்களுக்கு கொடுத்த இடத்தை வந்து மாற்றலை. இப்போ ராஜா சாரும் நானும் எதிரெதிர் அணியில் இருக்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா அப்படிதான்ப்பா இருக்கணும், அப்படிதான் செய்யணும், பட்டிமன்றம்னு அப்படிதான் சண்டை வரணும் அப்படின்னு சொல்லுவார். எப்போவுமே அவர் பெண்களுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பாருன்றது உங்களுக்கு தெரியும் தானே. அது சில பேர் கேட்பாங்க, அது எப்படி அந்த அம்மாவுக்கே தீர்ப்பு தரீங்க, ராஜா சாருக்கு நீங்கள் தீர்ப்பு தரதே இல்லையே அப்படின்னு கூட சில சமயம் கேட்பாங்க. அவர் சொல்றாரு, பாரதிக்கு கொடுத்த தீர்ப்பு இல்லை இது, இது பெண்களுக்கு கொடுத்த தீர்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு நாம் இன்னும் நிறைய அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆர்கனைசர்ஸ் இருக்காங்கல்ல, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே நாங்கள் சில சமயம் ரொம்ப கோவிச்சுப்போம். அவர் கோவமே பட மாட்டார். சில இடங்களை கூட்டிகிட்டு போவாங்க, 5 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் ஐயா அப்படின்ட்டு 7:15 மட்டும் மைக்கு கூட இருக்காது. நாங்கள்லாம் பொங்கி எழுவோம். எப்படி அவர் சொல்ல, அவனுக்கு என்ன கஷ்டமோ கொஞ்சம் பொறுங்கப்பா அப்படின்னு அவ்வளோ பொறுமையாக இருப்பார். இந்த மாதிரி பேச்சு மேடைக்கு மாத்திரம் இல்லை, வாழ்க்கைக்கும் பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன சக்ஸஸ் நமக்கு வந்துட்டா கூட பல பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படி பொறாமப்படுவாங்க. அவ்வளோலாம் பொறாம அளவு ஒர்த்தே இருக்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் தான் லேசாக ஒரு அடி தான் ஏறி இருப்போம், அதுக்கே அப்படியே காஞ்சு பதறுவாங்க. அப்போ எங்களுக்கெல்லாமே அது நடந்ததுன்னா அவர் இருக்கிற உயரங்களுக்கு அவருக்கு என்னென்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி எது நடந்தாலும் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஐயா உங்களை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டார், ஐயா உங்களை பற்றி இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டார். நாங்கள் தான் பொங்குவோமே தவிர அவர் வந்து விட்டு தள்ளு, சின்ன பிள்ளை தெரியாமல் செஞ்சிட்டான் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரே தவிர ஒரு நாளும் அவரை பற்றி திட்டி பேசினவங்கள, அவரை குறைச்சி பேசினவங்கள அவர் கண்டிச்சோ இல்லை அவங்க மேலே அவர் காயப்பட்டோ நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு மனிதர் நம்ம கூடவே இருந்து நம்ம துறையில் நமக்கு உதவியாக இருந்தாங்கன்றது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவர் அவர் தான். இன்னும் ஒரு 2 பேரையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2வது வந்து கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா. அவங்க நான் ரொம்ப லேட்டாக தான் ஐயாவை மேடையில் சந்தித்தேன், ரொம்ப ரொம்ப லேட்டாக. அப்போவே நான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பீக்கர் ஆன பிறகு தான் சந்தித்தேன். ஆனால் சில சமயங்களில் சோஷியல் மீடியாவில் மற்ற இடங்களில் எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது கம்பவாரதி ஐயா அவர்கள் அவர் மனசில் என்ன கருத்து இருக்கோ துணிச்சலாக சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது அதை தான். உனக்கு சரி என்று ஒன்று தோன்றினால் அதை நீ சொன்னா நிறைய பேர் கோவப்படுவாங்கன்னு தெரிந்தால் கூட அந்த கருத்து சரி என்றால் அந்த கருத்தை கைவிடாதே அப்படின்றத தீவிரமாக சொல்லி கொடுத்தவர் வந்து கம்பவாரதி ஐயா அவங்க தான். இவங்க 2 பேரை தவிர என்னுடைய சொந்த வாழ்க்கை வட்டத்துக்குள் என் வாழ்க்கையை பெரிதும் மாற்றி அமைத்தவர்னா என்னுடைய கணவர் பாஸ்கர் தான். ஏன்னா மனைவிக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எல்லாரும் என்னோட வந்து தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. ஒரு இடத்துக்கு போனோன்னாக்க
நானும் அவரும் ஒரு திருமணத்துக்கு போனா கூட என் மேலே தான் கொஞ்சம் அட்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஆணுக்கு வந்து அதை எதிர்கொள்ளுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாம் பரவாயில்ல, சென்ற தலைமுறை ஆண்களுக்கு வந்து அது அவ்வளவு எளிதில்லை. ஆனால் த்ரூ அவுட் வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட காயப்படாமல் நீ மேடையில் வரணும், அதுக்காகத்தான் இவ்வளவு மக்கள் காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னை ரொம்ப பின்னே தள்ளிக்கிட்டு நான் முன்னே வருவதற்கு வாழ்நாளெல்லாம் என் கூடவே இருந்து துணை செய்கிறவர் என்ற முறையில் பாஸ்கர், இவங்க 3 பேர் தான் பெரிய அளவில் எனக்குள் மாற்றங்களை ஏற்படுத்திய 3 நபர்கள். வாழ்க்கையை மாற்றிய ஒரு சம்பவம்னா உங்க எல்லாருக்குமே தெரிந்தது தான். ரொம்ப ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2 வருடம் முன்னாடி ஒரு உடல்நல குறைவு எனக்கு ஏற்பட்டது. அதுக்கான அந்த சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, முன்னாடியே தெரியும், அது மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியவே தெரியாது. நான் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போது தான் அது நிகழ்ந்தது. நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் மருத்துவமனையில் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து 6 மாதம் ஆச்சு நான் திரும்ப பழையபடி எல்லாமே செய்வதற்கு. 6 மாதம் வீட்லேயே தான் இருந்தேன், அலுவலகத்துக்கும் போகலை, மீட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி திரும்ப ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்தது இந்த சமயத்தில் தான். இந்த 2 வருடத்தில் எத்தனையோ மாற்றங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டதுன்னா அதுதான். எப்படி புரட்டி போட்டது? 2 விஷயம். ஒன்று, நான் ஒரு பேச்சாளராக மாத்திரம்தான் என்னை நினச்சேன். எனக்கு சில ரசிகர்கள் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். நான் அதை ஒரு தற்பெருமையாக சொல்லலை, நமக்கு தெரியும் தானே, நம்ம பேச்சை ரசிக்கிறவங்க இருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர இவ்வளவு தூரம் என் மேலே அன்பு செலுத்துகிறவங்க இருக்காங்கன்ற ஒரு பெரிய விழிப்புணர்வை அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ஏற்படுத்தியது. எத்தனை பிரார்த்தனைகள்! எந்த கோவிலுக்கு நான் இந்த 2 வருஷமா போறேனோ, ஏதாவது திடீர்னு போற பாதையில் நிறுத்தி கூட ஒரு கோவிலுக்கு போவேன். நான் அங்கே போனால் அங்கே என்னுடைய பேர், என்னுடைய நட்சத்திரம் அதை ஏற்கனவே சொல்லுவாங்க. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னாக்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போய் இங்கே வந்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா கோவில்களிலும், அது கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கட்டும், மசூதிகளாக இருக்கட்டும், எல்லா கோவில்கள் அத்தனையிலும் பிரார்த்தனைகள் நடந்ததுன்னு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு தெரியாது. நான் வெளியில் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு தெரியவே தெரியும். அந்த நிகழ்ச்சி ரொம்ப வாழ்க்கையை மாற்றி போட்டது. அப்போ இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா, ஒரு திட்டம் இருக்குது. பிரபஞ்சம் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. அந்த திட்டத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. அப்போ இன்னும் ஏதோ செய்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அந்த நிகழ்வுக்கு பிறகுதான். 2வது விதத்தில் என்னை அது மாற்றி போட்டது. நம்ம சில சமயம் ரொம்ப வேகமாக ஓடுறோம் வாழ்க்கையில். நமக்கு வெற்றிகள் வந்தால் அப்பா இதை சாதிச்சிட்டேன்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்காந்து சந்தோஷப்படக்கூட நேரம் இல்லாதபடி ஓடிக்கிட்டே இருக்கும். நின்றுக்கிட்டே பெண்கள் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் சமையல் செஞ்சுருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க உட்கார்ந்து சாப்பிட அவங்களுக்கு டைம் இருக்காது. அப்படியே நின்று அதை அப்படியே உருட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்க. நான் கூட அப்படி தான் இருந்தேன். உட்கார்ந்து கூட உணவை சாப்பிடுவதல்ல, விழுங்குவதாகத்தான் வாழ்க்கை இருந்திருக்கிறது. சரி, எதுவுமே இல்லைங்க, ஏதோ ஒரு வருத்தம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் வர்றது தானே. ஒரு துளி கண்ணீர் விட்டாலே பாதி ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும். அதுக்கு கூட டைம் இருக்காது, சந்தோஷப்படவும் டைம் இருக்காது, வருத்தப்படவும் டைம் இருக்காது. ஓடுவதற்கு மாத்திரம்தான் வாழ்க்கையில நேரம் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்தது. அப்புறம் இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் ரொம்ப முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய கணவன் அல்லது உங்கள் மனைவி இல்லை உங்கள் குழந்தைகள், அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க, நிறைய கொடுத்துருப்பீங்க தானே.
உங்கள் மனைவியாக இருந்தால் பட்டு புடவை வாங்கி கொடுத்துருப்பீங்க, தங்கத்தில் நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, வீடு வாங்கி கொடுத்துருப்பீங்க, பிள்ளைங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஃபோனு, காலேஜ் அட்மிஷன், உங்கள் கணவருக்கு நீங்கள் மனைவிகள் நிறைய கிஃப்ட். இதெல்லாம் கிஃப்டே கிடையாதுங்க. இது எதுவுமே கிஃப்ட் கிடையாது. உங்கள் வாழ்க்கை துணைவன் அல்லது துணைவிக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ நீங்கள் கொடுக்குற பெரிய கிஃப்ட் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது மாத்திரம்தான். உங்களினுடைய ஆரோக்கியம்தான் அவங்கள அவங்க வாழ்க்கையில் அவங்க சாதாரணமாக வாழறதுக்கு அவங்களுக்கு வழி செய்யும். இது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை. இது அதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் அந்த லைஃப்பில் ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்றை நிறுத்திக்கணும், குறைச்சிக்கணும், இல்லை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்கள் ஹெல்த்துக்கு என்ன தேவைன்னு உங்கள் மனசுக்கு நல்லா தெரியும். சும்மா தெரியாதுன்னா சொல்லாதீங்க, கட்டாயம் தெரியும். அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை, அதை விட முக்கியமாக ஒன்று வந்துருச்சு, ஆஃபீஸில் எங்கே விடுறாங்க, நெய்யின்னு பிடிங்கி எடுக்கிறாங்க, இப்படிலாம் காரணத்தை சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். மிக மிக முக்கியமானது உங்கள் ஹெல்த். இப்போ நான் சொல்கிறது என்ன மாதிரி நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு மாத்திரம் நான் சொல்லலை, இளைஞர்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா யூ ஹாவ் டு பிகின் ஏர்லி. எவ்வளவு சீக்கிரம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எனவே அந்த ஒரு சம்பவம் தான் மறக்க முடியாத. ஆகஸ்ட் 8, 2 வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆகஸ்ட் 8 வந்தாலும் அந்த நாள் நான் தனிமையிலையும் மௌனத்துலேயும் இருக்கணும்னு முயற்சி எடுப்பேன் நான். ஏன்னா அது நினைவில் இருக்கணும்ல, திரும்ப ஓட ஆரம்பிச்சா அது மறந்து போயிடும். அந்த நாளில் மருத்துவர்கள் எனக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அந்த மருத்துவமனையினுடைய செவிலியர்கள் எப்படி பாடுபட்டாங்க, எனக்காக எத்தனை பேர் பிரார்த்தனை செஞ்சாங்க, என்னுடைய கணவர் எப்படி கண்ணீர் வடித்தார், என்னுடைய நண்பர்கள் ராஜா சாராக இருக்கட்டும், கல்யாணமாலை மோகன் சாராக இருக்கட்டும், மீரா மேடமாக இருக்கட்டும், எத்தனை நண்பர்கள் கத்தி கலங்கி போனாங்க, இசைக்கவி ரமணன் சாராக இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகள் எப்படி நொறுங்கி போனாங்க. அந்த நாளை நினைவு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம புதுசாக தப்பு பண்ணலாம், ஆனால் பண்ணின அதே தப்பை திரும்ப செய்யக்கூடாது. வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம் அதுதான். இந்த உடல் என்பது ரொம்ப முக்கியமானது. உடலையும் மனத்தையும் பேணுவதை விட பெரிய வேலை நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் கற்றுக்கிட்ட நாள் அந்த நாள் தான். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.